கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதினுடைய ஒரு அருமையான சாட்சியின் வார்த்தை. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, போராட்டங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, தாழ்வு இருந்தது. அவர் அபிஷேகிக்கப்பட்டும் கூட சவுலுக்காக பயந்து ஓடின நாட்கள், புறக்கணிக்கப்பட்ட நாட்கள். தன்னுடைய மகனால் பிரச்சனை வந்த பொழுது வெறுங்காலால் நடந்து சென்றார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தூஷிக்கிறார்கள், கண்ணீரின் பாதை. ஆனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு பெரிய பாடமாக, முன்மாதிரியாக நமக்கு கர்த்தர் நம்மோடு கூட வைத்து பேசி கொண்டிருக்கிறார். என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். வாழ்க்கையில் போராட்டமா, வியாதி, கண்ணீர் என்று சொல்லி கலங்கியிருக்கிறீங்களா? வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது உன்னை இந்த உலகம் மேற்கொள்ள முடியாது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைக்கக்கூடிய அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே கர்த்தரை நாம் முன்பதாக வைக்கும் பொழுது அவர் உனக்கு வலது பாரிசத்தில் உனக்கு உதவியாக நிற்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதம் 121 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய அருமையான வாக்கு தத்துவம். இந்த வேளையிலும் கூட ஒரு வேளை சோர்ந்து போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை, உன்னுடைய வாழ்க்கையில கண்ணீரோடு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நாளை தினம் எப்படி இருக்குமோ, அல்லது இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ தெரியலையே, பல காரியங்கள் என்னுடைய மனதை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறதே, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளின் மூலமாய் சமாதானம் இல்லை, பல காரியங்களில் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி ஒருவேளை கலங்கின இருதயத்தோடு கூட இருப்பீர்களானால், தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீ அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டதாக சரித்திரமே இல்லை. ஆகவே கர்த்தரை பிடித்து கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் என்று சொல்லி ஆண்டவரே பலவித கண்ணீரின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் கர்த்தரை முன்பதாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை வையும். இன்றைய நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். தடைகள் மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.